ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நர்சரி பக்கம் போனாலே நமக்கு வந்து கை சும்மா இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வாங்க தான் போனது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 7 டேஸ் ரோஸ் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வரலான்னு தான் போக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் வந்து மாறிடுச்சு. ஆனாலும் இப்போ சம்மர், நம்ம அதிகப்படியான செடிகள் வாங்கிட்டு வந்து வைக்க முடியாது. பட் இப்போதைக்கு இன்டோர் பிளான்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு செமி சைடில் நிழலில் வளரக்கூடிய செடிகள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, குட்டி அந்த பிங்க் கலரில் வந்து பூ வந்து பூக்கும். ஹேங்கிங் பிளான்ட்ஸாக இருக்கக்கூடியதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஒரு சில பாட் வெரைட்டிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சில நேரங்கள் நான் நர்சரியில் பார்க்கும்போது அந்த செடியோட பேரே வந்து தெரியாது. ஆனால் அந்த இலைகளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சக்லன் பிளான்ட் வெரைட்டிஸ் இதுவும் வளர்த்துறது ரொம்ப ஈஸி தான். பட் ஆரம்பத்தில் இதெல்லாம் வளர்த்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது. ஏன்னா தெரியாமல் தண்ணியை வந்து அதிக அளவில் ஊற்றிடும். அடிக்கடி தண்ணி ஊற்றுறதெல்லாம் இருக்கும்போது அது சீக்கிரமாக பழுத்து கொட்டிக்கிட்டே இருந்தது, அழுகி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சக்லன் பிளான்ட்ஸ்க்குலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாதுன்னு. இப்போலாம் அது சுலபமாக மெயின்டைன் பண்ணுறது நல்லாவே தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, சில இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது போல் லீஃப் டைப்லாம் வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கும் நல்ல மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி லைவ் பிளான்ட்ஸ்லாம் வைக்கும்போது. பட் ஆனால் இதை நான் எதுவும் வீட்டுக்குள்ளே வைக்கல, வெளியில் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நல்லா நிழல்லையே வளரக்கூடிய செடி. ஸோ இலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது போல் இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொன்றா வாங்கி வைக்கணும். அதுவும் இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இந்த டைம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.